விவாதத்தில் அம்பேத்குமார் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆமாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், தங்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதில் ஒன்று தவறில்லை. அமைச்சர் அவர்கள் இது போன்று பொதுவாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் எங்களிடத்திலே தாருங்கள், அதை செய்து வருகிறோம் என்ற அந்த பெருந்தன்மையை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இதற்கு முன்னால் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் 10 பணிகளை எழுதி தாருங்கள், நாங்கள் கட்டாயம் செய்கிறோம் என்ற முறை ஏற்கனவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது அப்போ அந்த ஆட்சியில் இருந்தது, இந்த ஆட்சியிலும் அது தொடர்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. நான் மீண்டும் சொல்ல விரும்புவது, எங்களை விட நாங்கள் கேள்வி கேட்கத்தான் வந்திருக்கிறோம், குறைபாடை சொல்லத்தான் வந்திருக்கிறோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய கடமை தான். அவர்களே பிரச்சனை எழுப்பிவிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் சபை நடத்த பொதுவாகத்தான் சொல்கிற வழியே நாங்கள் அப்படின்னு சொல்லலை. நாங்கள் இப்போ நான் மீண்டும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் 19 என்ற பேரில் பேர் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் மதுரையில் யார் முன்னாள் அமைச்சராக இருந்தது உங்களுக்கு தெரியாதா? அப்படி சொல்லிவிட்டா அந்த பிரச்சனை வருமா வராதா? நான் அந்த நேரத்தை காலையில் 9:30 மணிக்கு சட்டசபை ஆரம்பிக்கிறோம். நேற்றைய தினம் கூட பார்த்தா 6:10க்கு விடுறீங்க. நாங்கள்லாம் பொறுப்பாக இங்கே உட்காந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் எதிர்கட்சியில் இருந்தவர்கள்லாம் தெரியும். நாங்கள் போன முறைலாம் பார்த்தீங்கன்னா அம்மையார் இருக்கிற பொழுது 4 மணி ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் மொத்த பேரும் புறப்பட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு பிரச்சனைகள் அன்றைக்கி இருக்கும். அப்படிலாம் இல்லை. இப்போல்லாம் சட்டசபை நீங்களாம் இளைஞர் வந்திருக்கிறீங்க, நாங்கள் நீங்கன்னா எப்படி பேசுகிறீங்க, அமைச்சர்கள் எப்படி கடமையாற்றுக்கான்னு பார்க்கணும், உட்காந்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் போயிடல. இப்போ போகணும்னு நினச்சா ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்பிட்டு போக முடியாதா? நீங்கள் மூத்த உறுப்பினர், இந்த சட்டமன்றத்தில் எத்தனை பிரச்சனை எத்தனை பேர் போகலையா? இப்போ நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்பிட்டு போயிடுறோம். இந்த காலி பெஞ்சை பார்த்து தான் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியும். ஆனால் எங்களை விட உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களை விட உங்களுக்கு பொறுப்பு அதிகம். அதனால் தான் சொல்லுகிறேன், நாங்கள் கேள்வி தான் கேட்போம், குறைகள் இருந்தால் சுட்டி காட்ட தான் செய்வோம். அதற்கு தான் எதிர்க்கட்சியினுடைய பணிகள். ஓடுகிற மார்க்கெட்டுக்கு மூக்கணாங்கயிறு வேண்டும்னு அண்ணா தான் சொன்னார். நாங்கள் மூக்கணாங்கயிறு போன்றவர் தான். நீங்கள் துள்ளி குதிக்கிற அந்த வயது தான் நான் இல்லை என்று மறுக்கலை. ஆனால் நாங்கள் சொல்லுகிற கருத்தை கேட்கிற பொழுதோ கோவப்படுவது என்பதும் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர். நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் நல்லா தான் பேசுகிறார், ஆனால் பின்னால் நடக்குதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு ஏதோ ஒரு முன்னால் நடக்கிற சம்பவத்தை தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுகிற போதே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இளைஞராக இருப்பவர்கள் இப்போ புதிதாக இன்னும் கொஞ்சம் சட்டசபையினுடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நாட்கள் இருக்கிறது. அது புரியாமல் இந்த பக்கம் ஓடி ஆறாமல் நாமளும் ஓடி ஆறோம்னா அங்கே 4 பேர் ஓடுவாங்க. ஏன் அமைச்சரே இன்னைக்கு வந்தார் இல்லையா? இப்போ இதெல்லாம் ஒரு அறியாமை தான், நான் குற்றச்சாட்டு கூட சொல்லலை. அதனால் பொறுப்பாக முன்னால் இருப்பவர்கள் அவர்கள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சட்டசபை ஒரு ஆரோக்கியமான சட்டமன்ற சபையாக இருக்கின்ற என்ற அக்கறை எங்களுக்கு இருக்கிறது. எங்களோட அதிகமாக ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.